ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிக்கு. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம காட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இது வரை நீங்கள் பார்த்ததே இல்லை, பாருங்கள் காட்டுறேன். போனதுமே பார்த்திங்கன்னா ஒரு மண்புழு தொட்டி இருக்குது. அந்த மண்புழு தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் மேலேயே இருக்குங்க அந்த தொட்டி கட்டி. ஆனால் அதில் வந்து எந்த யூஸும் பண்ணவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா மண்புழு இயற்கை உரம் வளர்க்க கட்டினது தான், ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் போனதும் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை. இந்த பொம்மை எதுக்குன்னா கருணக்கிழங்குக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக திஷ்டிக்காக வச்சுருக்க பொம்மை. இன்னும் பக்கம் நல்லா தள்ளி போய் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கருணக்கிழங்கு பற்றிலாம் உங்கள் ஊரில் கருணக்கிழங்கு வளர்ப்பீங்களா இந்த மாதிரி அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து கருணக்கிழங்கு தான். அந்த ஃபஸ்ட்டு புடையில் ஆரம்பித்து இந்த புடவை வரைக்குமே எல்லாமே வந்து கருணக்கிழங்கு தான். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா புதினா, அப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பு கீரைனா பொன்னாங்கண்ணி கீரை, கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு 3 நாள் கீரை எடுத்துக்க சொல்லுவாங்க டாக்டரே. ஸோ நீங்களும் எடுத்துக்கோங்க, நானும் சாப்பிட்றேன். நீங்கள் பாருங்களேன், புதினா எவ்வளோ கருகி போயிருக்குன்னு, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு. இந்த வெயில் அவ்வளோ டேமேஜ் பண்ணிடுச்சுங்க இயற்கையை. பாருங்கள் எந்த அளவு கருகி போயிருக்கு அப்படின்னு. நைட்டு விழுந்த மழைக்கு தான் கொஞ்சம் செழிப்பமாக இருக்குது. என்ன தான் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தாலும் மோட்டார் தண்ணி, அடிமழை பெய்யணும், நல்லா கனமாக பேஞ்சு நல்லா ஊறணும். பூமி செழிச்சாதான் எந்த ஒரு செடியுமே வளரும். அது வந்து புல்லாக இருக்கட்டும், நம்மளுக்கு நாற்றாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இந்த மாதிரி தான். பாருங்கள் சோளம் எப்படி இருக்குன்ட்டு, ஈரத்தை பார்த்தாவே தெரியும் மழை பெஞ்சது. பாருங்கள் சோளம் எப்படி இருக்குன்னு, எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கமே பார்த்துருப்பீங்க, புதினா பக்கமே கோரப்புல் இருந்ததா. அதுலேயும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கோரப்புல் இருக்குன்னு. கோரப்புல்லுங்கிறது பெரிய விஷம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம காட்டையே அழிச்சிருங்க. இங்கே பாருங்கள், ஒரு சோளத்துக்குள்ளே இவ்வளோ கோரை இருந்துச்சுன்னா, நம்ம சோளத்துக்கு வைக்கிற குப்பையெல்லாம் அந்த கோரை தின்னுட்டு நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ துளுத்து பச்சை பசேன்னு இருக்குன்னு. இந்த கோரைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா, கோரைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த கோரையை நல்லா தோண்டிடணும். களை எடுக்கும் போதே நல்லா தோண்டிடணும். தோண்டிட்டு நல்லா நம்ம காட்டுக்கோ வயலுக்கோ சம்மந்தமே இல்லாத ஒரு பிளேஸில் தள்ளி கொண்டு போய் இந்த கோரையெல்லாம் ஒரு இடத்துல போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொளுத்தி விட்றணும். இல்லை தப்பி தவறி 1 2 கடந்துச்சுன்னா கூட நம்ம மொத்த வயலு காட்டையுமே ஃபுல்லாகவே இந்த கோரை தான் மண்டும், நம்மளோட விவசாயத்தை கெடுத்துரும். ஸோ உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு என்னங்க, லைக்கு தட்டுங்க. அப்புறம் நாளைக்கு பார்ப்போங்க.